வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இது வாரம் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எஜிப்ட் சீரியஸ் பார்த்துருப்பீங்க. இன்னையோட கடைசி எஜிப்ட் சீரியஸு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது கெய்ரோவில் இருக்கக்கூடிய த பிரமிட் கீசான்ற ஹோட்டலில் தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே இந்த ஹோட்டலை பற்றி காமிச்சிருப்பேன், இதுக்கான விளக்கம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம அலெக்சாண்ட்ரியா போயிட்டுருக்கோங்க சிட்டிக்கு. இந்த அலெக்சாண்ட்ரியா பற்றி நிறைய பேசலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் சூப்பராக வரப்போகுது. பாருங்கள், இப்போ நம்ம கெய்ரோ சிட்டியிலேருந்து நம்ம அலெக்சாண்ட்ரியா போயிட்டுருக்கோம். அந்த இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த நகரமே பார்த்திங்கன்னா பெரிய மழையெல்லாம் பார்த்துருக்காத ஒரு நகரம். அதிக வெயிலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புயல் காற்றும், டெசர்ட்டோட புயல் காற்றும் தான் இந்த நகரம் அதிகமாக பார்த்துருக்கோம். அதனால தான் பெயிண்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வண்ணத்தில் அமைஞ்சிருக்கும், இந்த டெசர்ட் கலரில். ஸோ ஒரு சிறப்பான நகரனே சொல்லலாம். இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் இந்த நகரத்தில் வாழ்ந்து பார்த்ததில் ஒரு நல்ல ஒரு உணவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு நகரம். மக்கள் நல்லா திருப்தியாக வேலை செய்கிறாங்க, ட்ராவலர்ஸ் டூரிஸ்டெல்லாம் நல்லா வரவேற்கிறாங்க. ஸோ அதை பற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு டூரிசம் பிளேஸ் தான். நீங்கள் தாராளமாக இந்த நகரத்துக்கு வரலாம். ஒரு பெரிய காஸ்ட் இல்லை. இந்த வீடியோ முடியும் போது எவ்வளோ இந்த டோட்டல் ட்ரிப்புக்கான காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் மோர் தான் இருக்குது நமக்கு அலெக்சாண்ட்ரியா போய்ட்டுருக்கிறதுக்கு. இந்த கெய்ரோவிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த அலெக்சாண்ட்ரியா ஒரே ஸ்ட்ரைட் ரோடுங்க, எங்கேயுமே வளைவு வராது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, கிட்டத்தட்ட 4 லேன் ரோடு இருக்குது. ரொம்ப பாதுகாப்பு. நீங்கள் இங்கே கார்லையும் ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அலெக்சாண்ட்ரியா சிட்டி போகிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு சேஃப்டினே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப பெரிய டிராஃபிக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த அலெக்சாண்ட்ரியாவோட மெயின் பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி, த வேர்ல்டு 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த லைப்ரரி வந்திருக்கு. அதனோட ஸ்பெஷாலிட்டி தான் இந்த அலெக்சாண்ட்ரியா ட்ரிப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அலெக்சாண்ட்ரியா போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை மெடிட்டேரியன் சீயை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அந்த மெடிட்டேரியன் சீயில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நமக்கு பின்னாடி தான் அந்த மெடிட்டேரியன் சீ இருக்குது. ஒரு நல்ல அழகான பறவை. நீங்கள் பார்க்குறது தான் மத்திய தரைக்கடல். மெடிட்டேரியன் சீ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கடற்கரை. அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் தான் யூரோப்பும் இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா சிட்டியும். ஸோ நம்ம இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பேக் சைடில் மக்கள் இருக்கக்கூடிய ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஒரு அழகான பறவை. இதை எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். இந்த எகிப்த் நாட்டில் அலெக்சாண்ட்ரியா சிட்டியில் மெடிட்டேரியன் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான அமைதியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் தான் இந்த அலெக்சாண்ட்ரியா சிட்டி. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியா சிட்டியோட லைப்ரரி. கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷத்துக்கு ஓல்டு இந்த லைப்ரரி. உலகம் தோன்ற காலத்தில் மிக பழமையான ஒரு லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆத்தர்ஸ், முக்கியமான லீடர்ஸு. அதுக்கான சிலைகள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்ட்ரியா மன்னன் வாழ்ந்த காலத்திலேயே இந்த லைப்ரரி உருவாக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரின்னு பெயர் பெற்றது. இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி பார்த்திங்கன்னா எஜிப்து நாட்டு மக்களோட கலாச்சாரங்கள், கிரேக்க கலாச்சாரங்கள், ரோமனோட கலாச்சாரங்கள் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் தான் இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி. இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரியோட பெருமை என்னவென்றால்
கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு லைப்ரரின்னு சொன்னால் இந்த அலெக்சாண்டர் லைப்ரரி தான். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, சைலண்ட்டாக தான் இருக்கணும், ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே லைப்ரரி அக்சஸ் பண்ணுறாங்க. இந்த லைப்ரரியில் யாரும் ஒரு சின்ன ட்ராப் சவுண்டு கூட இங்கே வராது. அமைதியாக வந்து பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மக்கள் வந்து இந்த இடத்துல பயன்பாட்டில் இருக்காங்க. இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எண்ணற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் இங்கே வந்து நீங்கள் காணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் மிஷின், அந்த காலத்தில் என்ன மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன ஆத்தர்ஸ் இருந்தாங்க, அதை எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் இந்த அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி. இதில் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாத் உடைய அந்த ஃப்ரேம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இது நிறையா வீட்டில் இல்லத்தில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய ஒரு ஆரம்ப நிலை தான் அதனுடைய இந்த லைப்ரரியில் வந்து இங்கே காட்சி அளிக்கிறது. இப்போ பார்க்குற ஒரு இயந்திரம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரிண்டிங் இயந்திரம் தான். இந்த பிரிண்டிங் காலத்தில் வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த பிரிண்டிங் எழுதுனாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலோட இறகு இல்லை பறவைகளோட இறகுல ஒரு பெரிய துணியோ இல்லை காகிதத்தில் தான் வந்து ரைட்டிங் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷின்கள்லாம் வந்துட்ட பிறகு தான் பிரிண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி ஆஃப் செட்டுங்கிறது நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினை தான் இந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் வந்து வச்சுருக்காங்க. இந்த நூலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு, உலகத்தில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய பெரிய அறிஞர்களும் சயின்டிஸ்ட்டுகளும் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து படித்ததாக ஒரு பெரிய தகவல் இருக்குது. அதனுடைய தகவலை தான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அத்தனை அறிஞர்களும் இங்கே வந்து நோட்ஸ் எடுத்து இந்த நூலகத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கான முக்கியமான ஒரு புத்தகங்கள்லாம் இந்த இடத்துல வந்து காட்சியில் வச்சுருக்காங்க. அதனுடைய அறிஞர்களுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய சிறப்புகள் என்று சொல்லலாம் நம்ம. இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பல வரலாற்றுக்கு முன்னாடி ஏற்பட்ட தீ விபத்துகளால் நிறைய அழிஞ்சு போச்சு. பல போர்கள் காரணமாக அழிக்கப்பட்டது. சில பேர் செயல் காரணமாகவும் இந்த புத்தகங்கள் சூறையாடப்பட்டன, திருடப்பட்டன. பல்வேறு நிகழ்வுகளுக்கு அப்புறம் கிடைத்த கூடிய அந்த பொக்கிஷத்தை இந்த நூலகமாக வடிவமைத்து வைத்திருக்கார்கள். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே மேற்கூரைகள்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு புதிய மாடல் டெக்னாலஜியோட இந்த லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா கிஸாவில் எஸ்பெஷலி கெய்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக அந்த மியூசியம் பார்த்தோம். அது பிரம்மாண்டமான ஒரு 100 பில்லியன் மியூசியமு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த அலெக்சாண்டர் லைப்ரரி இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாலை நேரத்து காட்சி. நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ மறுநாள் காலை நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி புறப்படுறோம் இந்தியாவுக்கு. ஸோ போகும்போது எஜிப்தில் ஒரு நல்ல சூப்பரான பிரியாணி சாப்பிடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்ததுலேருந்தே இது நம்ம ட்ரை பண்ணல. ஸோ சாப்பிட்றது வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிரியாணி கிடையாது. இங்கே வந்து அரபியன் மந்தி பிரியாணி. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் டெலிவரி மட்டும்தான், பட் இங்கே டைனிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
சார் நான் வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். இப்போ நான் இது கேரி பண்ண முடியாது, ஏன்னா பெரிய பார்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் கொடுத்துருங்க, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு போயிடணும்னு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. உடனே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான். கிட்டத்தட்ட மணி ஒரு 11:45க்கு ஒரு சூப்பரான ஒரு மந்தி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. நிச்சயமாக ஆசம் இருக்குங்க, சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் எஜிப்து வந்தீங்கன்னா கெய்ரோவில் இல்லை அலெக்சாண்ட்ரியாவில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். எஜிப்ஷியன் மந்தி அராப் மந்தின்னு கேளுங்க, சில இடத்துல தான் கிடைக்கும். வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு நான் இப்போ ஏர்போர்ட் கிளம்புற நேரம் எனக்கு, நமக்கு ஈவினிங் வந்து ஃப்ளைட் வந்தாச்சு. அதனால் நான் அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க முடியும், டைம் இல்லை ஆக்சுவலாக. இருந்தது ஒரு 10 மினிட்ஸில் தான் நான் இதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு சரி உங்களுக்கும் இந்த ஃபுட்டை காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு மந்தி இன் எஜிப்ட் கெய்ரோ. சாப்பிட்டு முடிச்சு அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, கெய்ரோ ஏர்போர்ட்டுக்கு. ஸோ ஆன் த வேல போகும்போது இந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதி. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணா இருந்தோம், பட் டைம் கிடைக்கல. ஏன்னா இந்த பிரயாணத்தில் நம்ம வந்து நேராக கெய்ரோ வந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி அஸ்வான் போய், அஸ்வான் வந்து எடுஃபுல் வந்து லக்ஸார், திருப்பியும் கெய்ரோ வந்து அலெக்சாண்ட்ரியா சிட்டி போயிட்டு திருப்பியும் கெய்ரோ வந்து போகிறதுக்கே நமக்கு டைம் ஷெட்யூல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான அழகான ஒரு மாஸ்கெல்லாம் நம்ம உள்ளே விசிட் பண்ணலான்னு நினச்சோம், பட் அதுக்கான டைம் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஆன் த வேல போகும்போது இதை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடச்சதுனால இதை அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நம்ம கெய்ரோ ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து ஒமான் போகிறோம். அங்கேருந்து ஐ திங்க் கல்ஃப் ஏர்வேஸ் பஹ்ரைன் போகிறோம். நம்ம பஹ்ரைன் போயிட்டு பஹ்ரைன்லேருந்து நம்ம இந்தியா வர போகிறோம். ஸோ அதனுடைய ஏர்போர்ட் நிகழ்வை தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அதனோட பெரும் சுவர்லாம் பாருங்கள். நம்ம எஜிப்தில் இவ்வளோ நாள் சுற்றினதில் பிரம்மாண்டமான ஒரு அழகு, கட்டமைப்பு, ஆர்கிடெக்சர் எல்லாமே ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். அதனுடைய ஒரு க்ளோசிங் செர்மனி தான் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு கெய்ரோ நகரத்தினுடைய அழகான தோற்றங்கள். நீங்கள் கண்டிப்பாக வரலாங்க. கெய்ரோ வந்து ஒரு நல்ல அற்புதமான டூரிஸ்ட் ஸ்பாட், எஸ்பெஷலி வந்து நல்ல ஃபுட்டோட இருக்கக்கூடிய ஸ்பாட்டு. மக்கள் எல்லாம் வந்து நல்லா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீடுகள்லாம் பாருங்கள். எஜிப்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு அந்த அளவுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு சட்டன் ஒரு 6, 7, 8 ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்மோஸ்ட் கெய்ரோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நம்ம ரீச் ஆயாச்சு. என்னுடைய பட்ஜெட் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீசா அரௌண்ட் காஸ்ட் ஒரு 25 எஜிப்ஷியன் டாலர்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அது நீங்களே டைரெக்டாக போடலாம். கிட்டத்தட்ட 30,000 to 40,000 ஆகும். ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 3,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு 7 days போட்டால் கூட ஒரு 25,000 அந்த மாதிரி ஆகும். நீங்கள் புட்டுகெதர் ஒரு 80,000க்குள்ளேயே மேக்ஸிமம் இதோட எஜிப்தை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்ம இருக்க இடம் தான் அந்த கெய்ரோவிலேருந்து நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் சி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஃப்ளைட்டு பஹ்ரைன் போயிட்டு பஹ்ரைன்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போகணும். இங்கேருந்து ஒரு 3 hours, பஹ்ரைன்லேருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு 3.5 hours. ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிங்க. இந்த வீடியோஸ்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டு டேக் ஆஃபில் இருக்கோம். நம்ம ஃப்ளைட்ஸோட எல்லாம் லேண்டிங் ஆகும்போது சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃப்ளைட் மூவ் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து பஹ்ரைன் போகிறோம். பஹ்ரைனோட இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் வந்து நான் அடுத்த ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். குறைகள் இருந்தால் மன்னிக்கவும், ஏதாவது இருந்தால் சஜஷன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நான் பெரிய ஆள்லாம் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் தான் பார்வையாளர்கள் தான் எஜமான்கள். அதனால் நீங்கள் ஒரு அன்பாக எது சொன்னாலும் நான் கண்டிப்பாக அதை செயல்படுத்துவேன். நன்றி, வணக்கம். Keep support Simply Jia. Thank you so much. Signing off. See you.